அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டமயமாக இருக்காங்க, சாய்பாபா வழிபாடு தேவையா அப்படின்னு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடும் அவரவர் மனநிலையை பொறுத்து வருகிறது. மதுரை வீரனை கும்பிட்றவங்க இருக்காங்க, காத்தவராய சுவாமியை கும்பிட்றவங்க இருக்காங்க, எவ்வளோதோ வழிபாடுகள் இருக்குது. ஒரு சில வழிபாடு அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தும் ஊழ்வினையை பொறுத்தும், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வழிபட்ட முறையை பொறுத்தும் கூட இந்த வழிபாடு வரும். சாய்பாபா வழிபாடு என்பது தப்புன்னு நான் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க, அமைதியை விரும்புகிறாங்க. சாய்பாபா கோயில் போகிறாங்க, அமைதியாக இருக்குது, ரைட், ஓகே அப்படின்னு சாய்பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்து தர்மத்தில் எண்ணற்ற சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், குருமார்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால் இந்து தர்ம வழிபாடை விட்டு சாய்பாபாவை வணங்க வேண்டும் என்பது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்து மதத்தில் இல்லாத தெய்வங்களா? அது திடீர்னு ஒரு சாய்பாபா வழிபாடு திடீர்னு புற்றீசல் மாரி எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு. அதில் சில நன்மைகளும் இருக்குது, மறைமுகமான தீமைகளும் இருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க. அது நம்பிக்கைக்கு உரியதா தெரியல. இருந்தாலும் வழிபாடு என்பது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு, பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் வணங்கினால் அதுவே சாலச் சிறந்தது.